வணக்கம் சார். இன்றைக்கி இந்த எஸ்ஐஆர் கேம்ப் நடந்துட்டுருக்கு அம்பத்தூரில். ஸோ நாங்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் இந்த 2005 ரெக்கார்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்தோம். அண்ட் 2 ரெக்கார்ட் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் பண்ண வந்தோம். இதில் என்னென்னா இந்த ப்ராசஸ் வந்து ரெண்டாவது எஸ்ஐஆரில் இது தேவையே இல்லை. எஸ்ஐஆர் ஏன் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் ஓட் போட்டிருக்கேன். 2024 எம்பி எலெக்ஷனில் போட்டிருக்கேன். அண்ட் 2020-21 போட்டிருக்கேன். 2016 நடந்த எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போல்லாம் எங்கள் டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எதுக்கு இந்த சீர்திருத்தம்ன்றது எங்களுக்கு புரியல. அதுவும் 20 இயர்ஸ் பேக் ரெக்கார்டு. 20 இயர்ஸ் பேக் ரெக்கார்டை இப்போ சரி பார்க்குறதுன்றது நிஜமாக வந்து ஒரு லிபோரியஸ் ப்ராசஸ். மோரோவர் இந்த டெனண்ட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனைலாம் யோசிச்சு பாருங்கள். வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒரு வருஷத்தில் 2 வீடு, ஒரு 2-3 வருஷத்துக்கு 3 வீடு மாறுறாங்க. 2 வீடு மாறுறாங்கன்னா 20 வருஷத்தில் அவங்க எத்தனை வீடு மாறியிருப்பாங்க? இவங்களோட டேட்டா எடுக்கிறது எவ்வளோ சிரமம். எலெக்ஷன் கமிஷன் இதை பார்க்கணும் நிஜமாக. ஏன்னா இதில் யாருக்கு பெனிஃபிட்னு எங்களுக்கு தெரியல. நான் இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வந்து லாஸ்ட் 3 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கோம். எங்கள் டேட்டா பக்காவாக இருக்குது இங்கே ரெக்கார்டில். ஆனால் இப்போ நாங்கள் 2005 கண்டுபிடிச்சி பாவம் அதிகாரிங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இருக்கிற டேட்டாவை பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் வாடகை வீட்டில் ஒரு 4 வீட்டு போகிறவங்க, படிக்காதவங்க, அவங்களாம் எப்படி இந்த டேட்டாவை எடுப்பாங்க, எப்படி அவங்க அவங்களோட வாக்குரிமையை செலுத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது மத்திய அரசு கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகிறோம். அண்ட் எஸ்ஐஆர் டெஃபினட்டாக இது வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் 100%.